ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம 100 வருடங்கள் வாழ 100 முறைகள் அப்படின்ற ஒரு ஆய்வு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். உலகெங்கிலும் நடந்த ஆராய்ச்சிகளுடைய பலனை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இங்கே ஒரு மனிதன் என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்தால் 100 வருடங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம். முக்கியமாக சமுதாய சூழ்நிலையும் ஒரு முக்கியமான காரணம்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர், ஒரு சமுதாய சூழல், அவங்களுடைய வருமானம், வாழ்நிலையெல்லாம் தீர்மானிக்குது. நல்ல வாழ்நிலை, நல்ல சமுதாய சூழல் உள்ள நாடுகளில் நிறைய பேர் 100 வருடங்கள் வாழ்கிறாங்க. பதட்டமான சூழ்நிலை, ரொம்ப வறுமை சூழ்நிலையில் இருக்கவங்களில் நிறைய பேர் 100 வருடங்கள் வாழ்வதில்லை அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்து வாழ்க்கையில் சிக்கலான சூழ்நிலையிலும் நோய்வாய்ப்பட்டிருக்கோம், ஹார்ட் அட்டாக், கேன்சர் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் வந்த போதும் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூடோடு வாழுகிறவர்கள், ஒரு பாசிட்டிவாக ஆட்டிடியூடோடு வாழ்கிறவங்க நீண்ட நாள் வாழ்கிறாங்க அப்படின்றத ஆய்வாளர்கள் திரும்ப திரும்ப நினைச்சிருக்காங்க. எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கையை கைவிடாமல் ஒரு பாசிட்டிவாக வாழ்பவர்கள் சிக்கலான சூழ்நிலையிலையும் தாண்டி 100 வருடம் வாழ்கிறாங்க. நெல்சன் மண்டேலா நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் சிறையில் இருந்த போதும் கூட, சிறையில் இருந்தப்போ அவர் கண் பெரிய பிரச்சனை வந்தது, பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்ட போதும் நம்பிக்கையை கைவிடாமல் இருந்தவர். பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காக வாழ்க்கையில் அதிக நாள் சிறையில் கழித்தவர்னா நெல்சன் மண்டேலா. அதுக்கப்புறம் அவர் வெளியே ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தார். அப்புறம் சமீபத்தில் அவர் இறந்து போனார். அப்போது வாழ்க்கையை பற்றிய ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறவங்க எந்த சூழ்நிலையும், நெல்சன் மண்டேலாவுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் வந்தது. அதற்கப்புறமும் அவர் அதை ஆப்ரேட் பண்ணி அதிலிருந்து சரி பண்ணார். அப்புறம் 94-95 வயதில் அவர் இறந்து போனார். இப்படி நிறைய பேர் பாசிட்டிவாக வாழ்கிறவர்கள் நீண்ட நாள் வாழ்கிறாங்க. அதே போல் உணவை குறைவாக சாப்பிடுபவர்கள் நீண்ட நாள் வாழ்கிறாங்க. ஈட் லெஸ், வயிறு 80% நிறையும் வரை சாப்பிடுங்க, அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க, வயிறு முட்டை சாப்பிட வேண்டாம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம், ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டது. அமெரிக்கன் ஜேர்னலில் 80% ஃபுல்லாக சாப்பிட்டா போதும், அப்படி சாப்பிட்றவங்க நீண்ட நாட்கள் வாழ்கிறாங்க. ஒக்கினவான் அவர்களுடைய ஹேபிட் 80 வயது, அதாவது 80% வயதில் சாப்பிட்றது. ஒரு கால் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். யாருங்க பேசுறீங்க? சொல்லுங்க. செந்தில்குமார் சார். சொல்லுங்க செந்தில்குமார். என்னுடைய சொந்த ஊர் கடலூர். இப்போ பெங்களூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சொல்லுங்க செந்தில். எனக்கு 31 வயசு ஆகுது சார், இன்னும் கல்யாணம் ஆகல. ஓகே. இப்போ என்னன்னா, இப்போ விந்தணுக்கள் ரொம்ப தண்ணி மாதிரி போயிட்டு இருக்கு. சரிங்க. அதுக்கு என்ன சார் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு டாக்டர் நான் கன்சல்ட் பண்ணேன் சென்னையில. அவங்க ஒரு டேப்லெட்ஸ் இருக்கு, ஒரு 30 days சாப்பிடணும், 10,500 rupees வேணும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுதான் இப்போ என்ன ஒரு இது பண்ணலாம், கொடுத்து வாங்கி சாப்பிடலாமா இல்லை வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கலாம். என்ன மாதிரி எவ்வளவு திக்கா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல சார், இப்போ முன்னாடி எல்லாம் கொஞ்சம் நல்லா வெள்ளையா கொஞ்சம் இந்த மாதிரி இருந்துச்சு சார். இப்போ ரொம்ப தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, எவ்வளவு திக்கா இருந்தா உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் நினைக்கல சார், அது பாக்குறதுக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு எனக்கு. முதல்ல இந்த மாதிரி கற்பனைகள் எல்லாம் விடுங்க. உங்களுக்கு தெரியாத விஷயங்களுக்கெல்லாம் போலி டாக்டர்கள்ட்ட போய் ஏதாவது மாட்டிக்காதீங்க. வாழ்க்கையவே அதில் ஒழிச்சுவாங்க. விந்து திரவமாக தான் இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் செக்ஸ் கொஞ்ச நாள் ஒரு மாதம் கொஞ்ச நாள் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் திக்காக இருக்கலாம். ஆனால் அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அது திக்காக இருந்தால் என்ன, தண்ணியாக இருந்தால் என்ன, உங்களுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அதில் இருக்க அணுக்களுடைய எண்ணிக்கை கருத்தரிப்பதற்கு உதவும். அது நீங்கள் திருமணம் செய்தீங்கனாலே இம்மீடியட்டாக கன்சீவ் ஆகிடுவாங்க உங்கள் ஒய்ஃபு. நீங்கள் இப்போ போய் அது திக்காகணும்லாம் மருந்து சாப்பிட்றது அபத்தமானது. கலர் வேற கலர் மாதிரி இருக்கு சார். ஏற்கனவே கொஞ்சம் நல்ல வெள்ளையா இருந்துச்சு,
அது என்ன கலரா இருந்தா உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும், இல்ல சரின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல சார், ஏற்கனவே உள்ள கலர் இல்லன்னு தான் நான் சொல்றேன் தவிர நீங்க ஏற்கனவே இருந்ததா நார்மல்னு உங்களுக்கு எப்படி தெரியும்ன்ற நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே இருந்த கலர் தான் சரி, இன்னைக்கு இருக்க கலர் மோசம்னு எந்த முடிவுக்கு வந்தீங்க? உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்ல முதல்ல அதுக்குள்ள இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். விந்து வந்து ஒயிட்டாக இருக்கலாம், ஸ்ட்ரா எல்லோ கலராக இருக்கலாம், ரெட்டாக இருக்கக்கூடாது. மற்றபடி அதை பற்றி கவலையே படாதீங்க. இந்த மாதிரி தவறான எண்ணங்களை வச்சுக்க மாட்டிக்கிறவங்க நிறைய பேர். விந்துனுடைய கலரு, கன்சிஸ்டன்சி அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நமக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அது விஞ்ஞானிகள் பார்க்க வேண்டியது. நம்ம கல்யாணம் பண்ணுறோம், குழந்தை பிறக்கலைன்னா விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்ல போகிறாங்க, அதற்கு என்ன தீர்வு இருக்குன்னு அவங்க சொல்ல போகிறாங்க. அது அவங்க வேலை, அதையே நம்ம போய் பார்க்கணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். மோகன் பேசுகிறேன். மோகன் சொல்லுங்கள். 5 வருஷமா சுகர் இருக்கு சார். சரிங்க. எனக்கு ரொம்ப எனர்ஜி கம்மியாக இருக்கு சார். பண்ணவே முடியல. செக்ஸ் பண்ண முடியல? ஆமாம் சார், ஆமாம் சார். ரொம்ப தொடர்ந்து போய் சின்னதாக இருக்கு சார் இது. சரிங்க. இந்த மாதிரி சர்க்கரையும் செக்ஸ் பிரச்சனையும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததுங்க. சர்க்கரையும் பல முறைகளில் ஆண்மை குறை உண்டாக்கும். இந்த படத்தை பாருங்கள், வீடியோவை, உங்களுக்கு ஆண்மை குறை எதனாலலாம் வருதுன்றது தெரியும். ஒன்று வந்து இரத்த குழாய்கள், இரத்த நாளங்களை பாதிக்கலாம், பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், ஹார்ட் டிசீஸ் வரலாம், குண்டாக இருக்கிறதுனால பிரச்சனை வரலாம், சர்க்கரை வியாதி, மெட்டபாலிக் சிண்ட்ரோம் போன்ற பிரச்சனைகளால் ஹார்ட் அட்டாக் வரலாம், வயசாகிறது, அதே மாதிரி கார்டியாக் ப்ராப்ளம்ஸு, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், மன அழுத்தம், இது எல்லாமே ஆண்மை குறைவை உண்டு பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணுவாங்க? முதல்ல வந்து பினைல் டாப்லர் பண்ணணும், மனநோய்கள் எதுவும் இருக்கான்னு பார்க்கணும், நரம்புகள் நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும், வேறு சில டெஸ்ட்டுகள் இருக்குது. இந்த டெஸ்ட்டுகள் மூலமாக என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். இப்போ வந்து வயக்ரா, சியாலிஸ் போன்ற மருந்துகள், ஆணுறுப்பில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸு, பெப்போவரின் போன்ற ஹார்மோன் தெரப்பி, ஹார்மோன் வந்து டெஸ்டோஸ்டெரான் போன்றது, பினைல் பம்ப், ஆணுறுப்பில் வச்சு சக் பண்ண வேண்டிய பம்ப், அறுவை சிகிச்சைகள், பல்வேறு இந்த மாதிரி பினைல் ப்ராஸ்தசிஸ்ன்னு இதை சொல்லுவோம், ஆணுறுப்பில் வைக்கக்கூடிய இம்ப்ளான்ட் இது. அதே மாதிரி தெரப்பி. இதை தடுப்பது எப்படி? தடுப்பதற்கு பல்வேறு சிகிச்சை முறைகள் இருக்குது. முதல்ல வந்து சர்க்கரை வியாதி, ஹார்ட் டிசீஸ், ஹைப்பர் டென்ஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். ஆல்கஹால், ஸ்மோக்கிங் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். எக்ஸசைஸ், நல்ல சிவியர் எக்ஸசைஸ், 30 மினிட்ஸ் ஸ்ட்ராங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். மன அமைதி வர்றதுக்கு நீங்கள் வந்து யோகா, மெடிடேஷன், பல விஷயங்களை பண்ணலாம். நல்ல ஆழ்ந்த தூக்கம் வேணும். மன அழுத்தம், பதட்டம் எல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தாலே நீங்கள் வந்து முற்றிலுமாக இந்த பிரச்சனையிலேருந்து பெரிய அளவுக்கு வெளியே வரலாம். ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம், நீங்கள் மருத்துவரை பாருங்கள். அற்புதமாக இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு சிகிச்சைகள் இருக்குது. துல்லியமாக கண்டுபிடிச்சி சரி பண்ண முடியும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. சரி, இப்போது நம்ம வந்து உணவு கம்மியாக சாப்பிட்றதுனால நீண்ட நாள் வாழ முடியும். ஒன்று சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், ரெண்டாவது சமுதாய வாழ் சூழ்நிலை, அடுத்து வந்து உணவு. 80% வயிறு நிறைய அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீண்ட நாள் வாழ வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் பிரச்சனைகள் வரும்போது தோல்வியில் தோண்டு விடாமல் எழுந்திருக்கக்கூடிய அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபால் 7 times, ஸ்டாண்ட் அப் 8 times. 7 முறை விழுந்தேன்னா 8 முறை எழுந்துரு. ஒவ்வொரு முறையும் நீ விழுந்தாலும் எழுந்துரு அப்படின்றது தான் பாயிண்ட். ஸோ விழுந்து தோன்றாதீங்க. பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் வாழ்நாள் முழுவதும். ஆனால் அதில் தோன்றாமல் எழுந்து நின்று போராடுங்கள்.
மறுபடியும் எழுந்து நின்று அது வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்றதான் பல்வேறு ஆராய்ச்சிகளில் நிரூபிச்சிருக்காங்க. ரிசைலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை பாதிக்கப்பட்டாலும் மீண்டும் பாதிப்பிலிருந்து மீண்டு எழுந்து போராடுவது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி. இரட்டை கோபுரங்கள் இடிந்து விழுறது, இல்லை வேறு பல்வேறு பிரச்சனைகள், தொழிலில் நஷ்டம் அடைகிறது, என்ன பிரச்சனைகள் வந்தாலும், மேரேஜில் டைவர்ஸ் ஆகிறது, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் மீண்டெழுவது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். வணக்கம். பெங்களூர்லேருந்து பரத் சார். பரத் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை சார், ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு லேடிக்கிட்ட செக்ஸ் வச்சுக்கிட்டேன். சரி, செக்ஸ் வச்சுக்கிட்டீங்க. ஜிஹெச் டெஸ்ட் பண்ணல வந்து எல்லாமே நெகட்டிவா இருந்தது. வீடியோ நெகட்டிவ் தான் இருந்தது, எக்ஸ்ரே நெகட்டிவ் தான் இருந்தது. ஒரு சின்ன வந்து அந்த இடத்துல ஒரு இன்ஜுரி மாதிரி ஆச்சு. அதை டெஸ்ட் பண்ணி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணாங்க. சரி. இதுக்கப்புறம் வரதுக்கு ஏதாவது சான்சஸ்? பெயினா இருக்கு அந்த இடம், அப்பப்போ வந்து ஏதோ வரதுக்கு சான்சஸ் அது மாதிரி அறிகுறி ஏதாவது இருக்கா? உங்களுக்கு வந்து இந்த செக்ஸ் எக்ஸ்போஷர் ஆகி எவ்வளோ வருஷம் ஆகுது? எவ்வளோ நாட்கள்? 1.5 years ஆகுது. இனி வர வாய்ப்பு இல்லைங்க. நீங்கள் ஒரு 6 months கழித்து செக் பண்ணிட்டீங்க, VDRL, HIV, அதே மாதிரி ஹெர்பீஸ் போன்ற நோயெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா திரும்ப வராதுங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அது பெயினா இருக்கிறதுக்குலாம் ஏதாவது ஒரு மாதிரி சிம்டம்ஸ் அது மாதிரி ஏதாவது இருக்கா? உங்கள் பயத்தினால ஒன்று பெயின் இருக்கலாங்க, நீங்கள் பயந்துருக்கனால. இரண்டாவதாக ஒரு எக்ஸ்பர்ட் அதை செக் பண்ணிட்டாங்கன்னா சொல்லிடுவாங்க உங்கள் பயத்தினாலையா இல்லை உண்மையிலேயே ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு. ஆணூருக்குள்ள ஒரு இடத்துல மட்டும் திண்டு மாதிரி இருந்து ரொம்ப முரண்டு கெட்டு போய் ஒரு தடிப்பாக இருந்ததுன்னா, வலிச்சுதுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து பைரோனி டிசீஸ்ன்னு சொல்லலாம். அப்படி இருக்கான்னு பார்க்கணும். அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா அந்த இடத்துல மட்டும் திக்காக இருக்கிறது தெரியும். அது வந்து பைரோனி. அதே மாதிரி பெண்ட் ஆகும் பீனிஸு விரைப்பு வரும்போது, நல்ல சுரீன்னு வலிக்கும். அது பைரோனி டிசீஸ். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், நான் ஈரோடு மாவட்டம் கோபியிலிருந்து சுரேஷ் பேசுறேங்க சார். சுரேஷ் சொல்லுங்க சார். வந்து சீக்கிரமே வந்து இது முடிஞ்சிருதுங்க. சீக்கிரம் விந்து வந்துடுது? ஆமாங்க சார். சரி. ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷத்துலயே வந்துருது. சரி. அப்படிதான் ஆகி கன்சீவ் ஆகி இதாயிருச்சுங்க. சரி. அப்புறம் இப்போ கன்சீவ் ஆகி 3 மாசம் ஆயிருக்குதுங்க. சரி. அதாவது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா எடுத்தோன்னே இதாயிருதுங்க. அதுதான் கூப்பிட்டேங்க. நம்ம அந்த நிகழ்ச்சியில் பல விஷயங்கள் சொல்கிறோமே, ஏ ஸ்பாட்டு தூண்டுங்க, பி ஸ்பாட்டு, ஜி ஸ்பாட்டுங்கலாம் சொல்கிறோமே, ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? அந்த மாதிரி பாக்குறதுக்கு வீட்டுல பெரியவங்க இருக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்க முடியாத சூழ்நிலைங்க. எதை பார்க்குறீங்க? மனைவிட்டு தானே பார்க்க போகிறீங்க, வேற எங்கே பார்க்குறீங்க? இல்ல, நீங்க டிவி சொல்றது பாக்குறதுக்கு நம்ம ஒட்டுக்க இருக்கிறதுனால பார்க்க முடியறது இல்லைங்க. அதாவதுங்க, இது ஆபாச போர்னோகிராஃபிக் படங்கள் அல்ல. இதை நீங்கள் எல்லாருமே குடும்பத்தோடய உட்காந்து பார்க்கலாம். இது ஆபாச படங்களோ ஆபாசத்தை உங்களுக்கு தூண்டுறதுக்கோ இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவங்களாம் சந்தோஷப்படுவாங்க இதை பார்த்தாங்கன்னா. ஒரு சரியான விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைக்குது, நீங்களாம் விழிப்புணர்வு அடைவீங்கன்னு சந்தோஷப்படுவாங்க. இது எல்லாரையும் வச்சே பார்க்கலாம் நீங்கள். சரி, ரைட். எனிவே, அதனாலதான் இன்னும் ஒட்டுக்க பார்த்தது இல்லைங்க. இந்த படம் பாருங்கள். இப்போ பாருங்கள், முதல்ல வந்து இந்த படம், இப்போ படத்தை பாருங்கள். ஏ ஸ்பாட்டுன்றது இந்த இடத்துல இருக்குது. இப்போது இந்த அம்புக்குறி நம்ம காட்டுற இடத்துல ஏ ஸ்பாட் இருக்குது. இந்த விரல் இருக்க இடம் வந்து ஜி ஸ்பாட்டு. இந்த இடம், இந்த அம்புக்குறி இருக்க இடம் வந்து கிளைட்டோரஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்பாட்டு, இது வந்து கிளைட்டோரஸ் சி. ஸோ ஏ ஸ்பாட்டுன்றது இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல விரல் இன்னும் கொஞ்சம் நீட்டி உள்பக்கமாக தூண்டணும். இது வந்து ஏ ஸ்பாட். இது ஜி ஸ்பாட். இந்த இடத்துல சி இருக்குது, கிளைட்டோரஸ் என்ற உறுப்பு இருக்குது. கிளைட்டோரஸை வந்து நீங்கள் இந்த இடத்துல தூண்டலாம். இது 3ஐயும் தூண்டும் போதே ஒரு பெண் உச்சகட்டம் ஈஸியாக அடையலாம். இதை தவிர மார்பகங்களை தூண்டலாம். இப்போது ஜி ஸ்பாட்டை எப்படி தூண்டுறதுன்னு இந்த படத்தில் பாருங்கள். உங்களுக்கு வந்து யுரித்ராவுக்கு கீழே இருக்குது ஜி ஸ்பாட்டு, வெஜைனா அது. ஸோ இந்த இடத்த தூண்டும்போது அது ஒரு 50 பைசா காயின் அளவுக்கு பெருசாகும் ஜி ஸ்பாட். இதை தூண்டுறதன் மூலமாக ஒரு பெண் எளிமையாக உச்சகட்டத்துக்கு அடைய முடியும். இது அர்த்தச்சந்திர நாடின்னு நம்ம இந்திய இலக்கியங்களில் இருக்குது. ஸோ அதனால் முதல்ல வந்து இதை கற்றுக்கங்க. இதன் மூலமாக ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியும். அதற்கப்புறம் நீங்கள் என்டர் ஆகுங்க, இ ஃபார் என்டர். அதுக்கப்புறம் செக்ஸ் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கீழே படுத்து மனைவி மேலேருந்து செக்ஸ் பண்ண சொல்லுங்கள். இதெல்லாம் செய்து முடிக்கவே 1/2 மணி நேரம் ஆகிடும்.
நீங்கள் வந்து செக்ஸில் ஒரு பெரிய விற்பனர் ஆகிடுவீங்க. நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணி மனைவியை மகிழ்விப்பீங்க. உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அதை செய்ய முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். பேசுகிறோம். வணக்கம், உங்கள் பேருங்க சார்? சார் குமாரசாமி, தாளவாடி பேசுகிறோம். குமாரசாமி சொல்லுங்கள். சரி, வயசு 71 சரிங்க சார். இன்னும் அந்த ஆண்மை குறைமணின்னு சார். ஆண்மை குறைவு இல்லைன்றீங்களா இருக்குன்றீங்களா? குறைவு இல்லைங்க, இன்னும் இதாக சார். நல்லா விரைப்பு நல்லா இருக்கு. ஆமாம் சார். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இதில் என்ன இருக்குது? இதையும் குறைக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் ஆணுறுப்பு முழுமையாக நல்ல விரைப்படையலைன்னா சரி சார், உங்களுக்கு உடலில் ஏதோ குறைபாடுன்னு அர்த்தம். சரி, நல்லா நீங்கள் நல்லா விரைப்படைந்ததுன்னா நீங்கள் மனதிலையும் உடல்லையும் ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ரொம்ப தேங்க்ஸ் சார். எதை பற்றியும் இல்லை, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, இல்லை செக்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். துணைவர் யாரும் இல்லைன்னா சுய இன்பம் பண்ணலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்கள் மனைவி இருக்காங்களா நல்லா? சரி, தொடர்ந்து நீங்கள் தாம்பத்திய உறவு வச்சுக்கலாம். வாழ்நாள் முழுவதும் தாம்பத்திய உறவு வச்சுக்கலாம், ஒரு தப்பும் இல்லை. சரி, இப்போ நம்ம சில விஷயங்கள் சொல்கிறோம். பெண்கள் வந்து கண்டிப்பாக மேமோகிராம் பண்ணிக்கணும். 83வது பாயிண்ட் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். பெண்கள் வந்து மார்பக புற்றுநோய் ஏதாவது இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். அவங்க வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில் ஆராய்ச்சிகளில் வந்து இதை கண்டிப்பாக சொல்கிறாங்க. ஏன்னா 40% பெண்கள் வந்து வயதாக மார்பக புற்றுநோயில் இறப்பது அதிகம். அதனால் மார்பக புற்றுநோய்க்காக அவங்க வருடத்திற்கு ஒரு முறை மார்பகத்தை மேமோகிராம்னு சொல்லக்கூடிய மார்பகம் எக்ஸ்ரே ஸ்கேனிங் எல்லாம் எடுத்து செக் பண்ணணும். ஆண்களும் கண்டிப்பாக ஒவ்வொரு வருடமும் அவங்கள உடம்பை செக் பண்ணிக்கணும். ப்ராஸ்டேட் சுரப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, டெஸ்டிஸ் விரையில் வந்து கேன்சர் எதுவும் இருக்கா, இந்த விஷயங்களெல்லாம் ஆண்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். பெரும்பாலான ஆண்கள் வந்து அதை பண்ணுறதில்ல. நிச்சயமாக இதை பண்ணணும். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். எங்கேருந்து யார் பேசுகிறீங்க சார்? திருச்சியிலிருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்னங்க? சுகர் சார். சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை சார், ஆ செய்யும் போது ஆ செக்ஸ் வச்சுக்கும் போது வந்து விந்து வர சமயத்தில் சோர்ந்து போயிடுது. என்ன காரணம்? விரைப்பு குறைஞ்சிருது. ஆ, உங்களுக்கு சர்க்கரை ரத்த கொதிப்பு இருக்குங்களா? அதெல்லாம் கிடையாது. என்ன வயசாகுதுங்க? எனக்கு 30. 30 வயது தான் ஆகுது. இன்னும் கல்யாணம் ஆயிடுச்சிங்களா? கல்யாணம் ஒரு புள்ள இருக்கேன். கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு? 2 வருஷம் ஆகுது. ரைட்டுங்க. முதல்ல பல்வேறு காரணங்கள் இருக்குங்க. ஒன்று மன ரீதியான காரணங்களாக இருக்கலாம், உடல் ரீதியான காரணங்களாக இருக்கலாம். உடல் ரீதியான காரணங்களாக நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஹார்மோன்கள் குறைபாடு இருக்கலாம், அதே மாதிரி இரத்த குழாய்களில் பாதிப்பு இருக்கலாம், வேறு மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ், மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு இருக்குது. நிறைய காரணங்கள் இருக்குது, யூராலஜிக்கல் காரணங்கள் இருக்குது. இந்த காரணங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்து இதை முற்றிலுமாக சரி பண்ணலாம். பெரும்பாலும் மன ரீதியான காரணங்களும் இருக்க வாய்ப்பு இருக்குது. பல பேர் வந்து சிறு வயதிலேயே சுயன்பம் பண்ண எனக்கு அதாச்சு இதாச்சுன்னு பயப்படுறவங்க எல்லாருக்குமே செக்ஸில் ப்ராப்ளம் வரும். சுயன்பம் நார்மல், எனக்கு ப்ராப்ளம் வராது அப்படின்றவங்களுக்கு யாருக்கும் வர்றதில்லை. நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எல்லா ஆண்களுமே சுயன்பம் பண்ணுறாங்க, போலி மருத்துவர்களும் சுயன்பம் பண்ணுறாங்க. ஆனால் சுயன்பம் பண்ணுறது தப்புன்னு பயப்படுறவங்கெல்லாம் வியாதியஸ்தர்களாகிறாங்க. பயப்படாமல் இது நார்மல் இயல்புன்னு நினைக்கிறவங்கெல்லாம் நல்லா வாழ்கிறாங்க. 2 குரூப்பு தான். சுய இன்பம் தவறுன்னு நினச்சி குற்ற உணர்வோட பிரச்சனைக்குள்ளாகிறவங்க ஒரு பகுதி, சுய இன்பம் நார்மல், அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்ற வாழ்கிறவங்க. ஆக மொத்தத்தில் எல்லோரும் சுய இன்பம் பண்ணுறவங்க தான், அதில் எந்த தப்பும் இல்லை. அதனால் நீங்கள் அந்த மாதிரி குற்ற உணர்வு இருந்தால் அதை தூக்கி எறிஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அப்படி இல்லைன்னா சில முக்கியமான விஷயங்கள் சொல்கிறோம், அதை நீங்கள் கடைபிடிங்க. வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க. வேர்வை கொட்டுற அளவுக்கு நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க, ரொம்ப அவசியம்.
ஒரு 10 முதல் 20 நிமிடம் தியானம் பண்ணலாம், யோகா பண்ணலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணணும். இது வந்து பெருமளவுக்கு உங்களுக்கு உதவுகுது. மனம் அமைதியாகிறதுக்கு இது உதவுது. உடல் வலுவடைகிறதுக்கு எக்ஸசைஸ் உதவுது. மனம் அமைதியடைகிறதுக்கு தியானம் அல்லது மெடிடேஷன் அல்லது யோகா போன்ற விஷயங்கள் உபயோகமாக இருக்குது. மூன்றாவதாக நெகட்டிவ் பீப்புளோட சேராதீங்க. எந்த நேரமும் இது கெடுதல், அது சொத்தை சொல்லன்னு போய் சொல்லிட்டு, அல்லது நமக்கு உதாரணமாக எதிர் வீட்டுக்காரரை பிடிக்கல, இல்லை ஒருத்தரை பிடிக்கல, திரும்ப திரும்ப அவங்க கூட போய் சண்டை போட வேண்டியதில்லை. நம்ம மாட்டுக்கு அந்த ஆளே இல்லாத மாதிரி, உலகத்திலே இல்லாத மாதிரி நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கலாம். அவங்களாம் அவாய்ட் பண்ணிடலாம். திரும்ப திரும்ப அவங்களோட தொடர்புகள் வைத்துக்கொள்ள வேண்டாம். நெகட்டிவான சிச்சுவேஷன்ஸு, பொதுவாக ரொம்ப டிவி முன்னால் உட்காந்துருக்கிறது, எதிர்மறையான சீரியல்ஸை நிறைய பார்க்குறது, மனநோயை உண்டு பண்ணக்கூடிய சீரியல்ஸை பார்க்குறது, அதே மாதிரி எதிர்மறையான சினிமா படங்களை பார்க்குறது, எதிர்மறையான பத்திரிகைகளை படிக்கிறது, இது எல்லாமே நெகட்டிவாக ஒரு பயத்தை உண்டு பண்ணிடும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. அடுத்து வந்து நீங்கள் உணவை பொறுத்த வரைக்கும் நல்ல காய்கறி பழங்கள் நிறைய சாப்பிடுங்க. உணவை வந்து மிக குறைவாக சாப்பிடுங்க. 3 விஷயங்களை ஏபிசின்னு. ஒன்று டயபெட்டிஸ், A1C. டயபெட்டிஸை வந்து முற்றிலுமாக வராமல் தடுக்க முடியும் நம்மளால். அடுத்து பிளட் ப்ரெஷர் வராமல் தடுக்கணும். கொலஸ்ட்ரால், கொழுப்பு உணவுகளை ரொம்ப சாப்பிடாதீங்க. இது இல்லாமல் நீண்ட நாள் நம்ம வாழ முடியும். இதெல்லாம் செஞ்சீங்கனாலே உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும், ஆண்மை குறைவும் இருக்காது, ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? காலூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார், எனக்கு வந்து வயசு 36 வயசு ஆகுது சார். சரிங்க. எனக்கு 3 குழந்தைங்க இருக்கு. சரி. எனக்கு இப்பெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக அந்த செக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு சார். சரிங்க. எனக்கு அது இல்லாமல் இந்த மனசுக்குள்ள அடிக்கடி பயம் வருது சார். என்ன பயம் வருதுங்க? பயம்னா இல்ல ஏதாச்சும் ஒண்ணு அது திட்டினா கூட பஸ்ஸுக்கு பயம் வந்துடுது. சரி. அதான் அடுக்கும் அந்த யாராச்சும் கொஞ்சம் எழுதி பேசினா பயம் வந்துடுது சார். அதாவதுங்க நீங்கள் என்ன பண்ணுங்க, நெகட்டிவான எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுங்க. உங்களுக்கு எதிர்த்து பேசுகிறவங்க, உங்களுக்கு சண்டை போடுறவங்க, திரும்ப திரும்ப பிரச்சனைகளை பற்றி பேசுகிறவங்க, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே மனைவியை கணவன் கள்ள தூக்கி போட்டு கொண்டா, மனைவி கணவனை கொண்டா, ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனவங்க, இதாச்சு. அந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப படிக்காதீங்க. அதே மாதிரி நெகட்டிவான சினிமாக்கள் பார்க்காதீங்க, நெகட்டிவான சீரியல் ரொம்ப பார்க்காதீங்க. ஒரு பாசிட்டிவான மனிதனாக வாழுங்க. பாசிட்டிவான புத்தகங்களை படிங்க, பாசிட்டிவான மனிதர்களோடு சேருங்க, நல்ல நண்பர்களை வச்சுக்கோங்க, பாசிட்டிவான நண்பர்களை வச்சுக்கோங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க மேடம்? வணக்கம் சார், நான் பிரியா, சென்னை டி நகர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க பிரியா. உங்க ப்ரோக்ராம் நான் தவறாம பாத்துட்டு இருக்கேன் சார். நன்றி பிரியா, சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 3 years ஆகுது. சரிங்க. ரீசெண்டா இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் நானு. சரிங்க. ஒரு 3 months பிஃபோர் லாப்ரோஸ்கோபி பண்ணாங்க சார். சரிங்க. அது இன்னும் கன்சீவ் எதுவும் ஆகல. சரிங்க. லாப்ரோஸ்கோபி ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா யூட்ரஸ் வந்து பிராட் போன் ஃபண்டஸ்ன்னு கொடுத்திருந்தாங்க. சரி. இதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா? இல்ல, இந்த சென்டென்ஸ் சரியா இல்லைங்க. அதாவது என்ன இருக்குன்னாங்க? பிராட் போன் ஃபண்டஸ், போன் மாதிரி இருக்கு நடுவுல. பேண்ட் ஏதாவது சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க அந்த ரிப்போர்ட் வந்து வேணா மருத்துவர்கள்ட்ட காட்டிங்கன்னா சொல்லுங்க. இது மாதிரி வராதுங்க. வேற ஏதாவது டாக்டர் உங்களுக்கு பண்ணிட்டு பிராட் பேஸ் ஃபண்டஸ்ன்னு போட்டிருக்காங்க சார். வேற அது ஒன்றும் நோய் இல்லைங்க, அது ஒன்றும் இல்லை. நீங்க வேற அது மத்தபடி எல்லாமே அந்த டியூப்ஸ் எல்லாமே நார்மலா இருக்கு சொல்லிருக்காங்க. 2 ஓவரையும் பஞ்சர் பண்ணிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு நீர்க்கட்டிகள் இருந்தெல்லாம் பஞ்சர் பண்ணிருப்பாங்க. நீங்க ரெகுலரா செக்ஸ் அக்ரெசிவா பண்ணுங்க. அடுத்த லெவல் போங்க, ஐயுஐ பண்ணுங்க. அப்போ சீக்கிரம் இதா இருக்குங்களா சார்? இல்லைங்க, அதாவது இந்த முறையில கண்டிப்பா சக்சஸ் ஆகும்னு யாரும் சொல்ல முடியாது. ஓகே சார். இது ஸ்டெப் வைஸா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். முதல் ஸ்டெப் நீங்க நார்மல் செக்ஸ் பண்ணிருக்கீங்க, அப்புறம் வந்து லாப்ரோஸ்கோப் பண்ணிருக்காங்க. ஆமா. அதுல கன்சீவ் ஆகலன்னா அங்க ஐயுஐ போயிடுங்க. ஓகே சார். ஐயுஐ வந்து ஒரு 3 முறை முதல் 6 முறை வரைக்கும் கூட பண்ணலாம். ஓகே சார். அதுலயும் சக்சஸ் ஆகலாம், அதுக்கு அடுத்து நீங்க ப்ரொசீட் பண்ணணும். ஓகே சார். ஏன்னா ஒரு வருடம் நீங்க செக்ஸ் பண்ணி கருத்தரிக்கலனாலே ப்ராப்ளம் இருக்குன்னு எடுத்துக்கணும். ஓகே. ஸ்டெப்பாக டைம் கொடுத்து அடுத்த ஒரு லெவலில் போதுமான டைம் கொடுத்துட்டு அடுத்த லெவல், அதில் போதுமான டைம்
போதுமான முயற்சிகள் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த முறை இதுதான் கரெக்டான ட்ரீட்மெண்ட்டு. ஓகே சார். ஓகே, நன்றிங்க, நன்றி. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம். ஸோ இன்றைக்கு வந்து பெண்கள் எல்லோருமே கண்டிப்பாக மார்பக புற்றுநோய்க்கு ஸ்க்ரீன் பண்ணணும். மார்பக புற்றுநோயை ஸ்க்ரீன் பண்ணால் ரொம்ப ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சோன்னா அவர்கள் வந்து அதிலேருந்து முற்றிலுமாக குணமாகி வெளியே வந்துடலாம். லேட்டான ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு அதிலேருந்து தப்பிப்பதற்கு வாய்ப்பில்லை. 2 புகழ்பெற்ற தமிழ் நடிகைகள் வந்து ஒரு நடிகைக்கு ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்சி அவங்க இன்னும் அருமையாக உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு நடிகைக்கு வந்து ரொம்ப லேட்டாக புற்றுநோயை கண்டுபிடிச்சி அவங்க புற்றுநோயில் இறந்து போனாங்க. இது பல வாசகர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பாப்புலரான 2 நடிகைகள் இதில் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. அதனால் இது ஏன் சொல்கிறோன்னா ஞாபகம் வச்சுக்குவாங்க. இப்போ எளிமையாக இந்த விஷயங்களை புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு ஒவ்வொரு பெண்ணுக்குமே இருக்குது. அதை செக் பண்ணணும். ஆண்களுக்கும் பல்வேறு ரிஸ்க் இருக்குது. நம்ம இந்த நிகழ்ச்சியில் பலமுறை சொல்லிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு முறையும் உடல் நலத்தை செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு வருடமும் செக் பண்ணுங்கள். ஒரு கார் வாங்கினோன்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக கார் டீலர்ஸ் வந்துலேருந்து நமக்கு ஒரு லெட்ரு வந்துடும், உங்கள் கார் வந்து டியூ ஃபார் செக்கப், இந்த டேட்டில் அனுப்பிவிடுங்கன்னு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் அதுக்கு செலவு பண்ணுற அமௌண்ட்டு கூட நம்ம உடல் நலத்தை பார்க்குறதுக்கு நம்ம செக் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக ஒரு ப்ரோ ஆக்டிவ் ஸ்டெப் எடுத்து நம்ம பாடியை நம்ம ரெகுலர் செக்கப் பண்ணி ஆரோக்கியமாகவும் ஃபிட்டாகவும் வச்சுக்கிட்டு 100 வருடம் வாழ வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் எங்களோட பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சலாக அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.